எல்லாருமே இந்த உலகத்தில் ஆசைப்படுறது ஒண்ணுதான். என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுவது ஒன்றே ஒன்று மட்டும்தான். என்ன அப்படின்னா, நான் சுகமா இருக்கணும். இதுக்கு தான் ஆசைப்படுறோம். நான் சுகமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய யாருமே சுகமாக இருப்பது போல தோன்றும், ஆனால் சுகமா இருக்க மாட்டீங்க. இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் சுகமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே அதற்குண்டான அடிப்படை என்னன்னா, இன்னொருத்தரை நான் சுகமா வச்சுக்கணும்னு நினைக்கணும். இன்னொருத்தர்னா யாரு? எனக்கு சம்பந்தமே இல்லாத யாராவது நான் நல்லா வச்சிருக்கணும்னு நினைச்சா தான் நான் நல்லா இருப்பேன். அப்படி இல்லாட்டினா நான் நல்லா இருக்க மாட்டேன். If I really want to attain the mukti, why should I do to others? நான் ஏன் இன்னொருத்தங்களுக்கு அவ்வளோ தூரம் டேக் கேர் பண்ணணும்? இன்னொருத்தங்களை ஏன் லவ் பண்ணணும்? இன்னொருத்தங்கிட்ட ஏன் அன்பு காட்டணும்? இதில் என்ன அவசியம் இருக்குது எனக்கு? நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கணும், என்ன கலர் சட்டை போடணும், என்ன கலர் பேண்ட் போடணும், எங்கே போகணும், எங்கே வரணுன்றது முதற்கொண்டு இன்னொருத்தர் முடிவு பண்ணுறாரு. ஏற்றுக்க முடியுமா உங்களால்? இதை ஏன் உங்கள் பொண்டாட்டி புருஷன்ட்ட நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். ஏன் ஒரு பர்சன் கிட்ட க்ளோஸ் ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணணும் அப்படின்னா, க்ளோஸ் ஆகக்கூடிய பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கான பல விஷயங்கள் கிடைக்காம போகுது. இவ்வளோ நாள் வந்துட்டு இருந்தது வராமல் போகுதுன்னு அர்த்தம். க்ளோஸ் யார் கூட அதிகம் ஆகுறீங்களோ நீங்கள் நினைக்கிறீங்க அதிக கம்ஃபர்டபுள் ஆவீங்க. அதிக கம்ஃபர்டபுள்லாம் ஆக மாட்டீங்க. ஒருத்தரை பற்றி எல்லாமே தெரிய வரும். எவ்வளோ க்ளோஸ் ஆகுறீங்களோ அவ்வளோ தூரம் ஒருவரை பற்றி டாப் டு பாட்டம் உங்களுக்கு தெரிய வரும். தெரிய வருமா வராதா? தெரிய வந்ததுன்னா எப்படி மரியாதை வரும்? சரி, இப்போ அடுத்த கேள்வி. ஒன்றா ஊர் சுற்றுறீங்க, ஒன்றா போகிறீங்க, ஒன்றா வரீங்க, ஒரே ரூமில் தூங்குறீங்க, ஒன்றா ட்ராவல் பண்ணுறீங்க, புருஷன் பொண்டாட்டின்னு அதுக்கு பேர் வச்சுக்கிறீங்க. எனக்கு உண்டான மரியாதை நீ கொடுக்கவே மாட்டீங்க அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க, ஒரு சில பேர் கேட்காம ரியாக்ட் பண்ணுறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களை பற்றி டாப் டு பாட்டம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ என்னெல்லாம் நினைப்பீங்க, உங்களுக்கு உங்கள் மேலே எப்போ வரைக்கும் மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்கள் வண்டவாளம் தண்டவாளம் ஏறுற வரைக்கும் தான். உங்கள் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுச்சு அப்படின்னா ஒருத்தர் மேலே ரெஸ்பெக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மொத்த மனித வாழ்க்கை இப்போ எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, கவுண்ட்டு சேர்க்கணும், நம்பர் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும். இதை விட்டுட்டு வேறு எதுவுமே மைண்டில் இல்லை. இப்போ நான் உங்கள் மொத்த பேருக்கு நான் தான் முதலாளின்னு வச்சுக்கோங்க. உங்கள் மொத்த பேருக்கு நான் சம்பளம் கொடுப்பேன், அவ்வளோதான். உங்கள் உழைப்பு எனக்கு வேணும் என் கம்பெனிக்கு. ஏன்? அப்போ தான் நான் பல 100 கோடி ரூபா சம்பாதிக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன்றக்காக நான் பெரிய கருணை மிக்கவன்னு நீங்கள் நினச்சக்கூடாது. நான் சம்பளம் கொடுக்கலன்னா நீங்கள் வேறு கம்பெனிக்கு போயிடுவீங்க. கரெக்டாக இல்லையா? நான் சம்பளம் கொடுக்கலன்னா என்னை பற்றி தப்பு தப்பாக வெளியே சொல்லி வைப்பீங்க. கரெக்டாக இல்லையா? நான் சம்பளம் கொடுக்கலன்னா நான் கவர்மெண்ட்டுக்கு வேறு பதில் சொல்லணும். கரெக்டாக இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? உங்களையெல்லாம் வேலை செய்ய வைக்கிறேன், அதுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்துக்கிறேன். நான் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கேன். தெளிவடைந்தவன் முன்னாடி வந்துடுறான், டீமை லீட் பண்ண ஆரம்பிச்சிடறான், இல்லை பீப்புளை லீட் பண்ண ஆரம்பிச்சான், இல்லை குடும்பத்தையாவது லீட் பண்ண ஆரம்பிச்சான். லீடு பண்ணுறதுன்னா என்ன? முன்னாடி இருந்து வழி நடத்துறதுன்னு அர்த்தம். அதானே லீடிங்கு. ஞானம் பெற்றவன் பிறரை தன்வயப்படுத்துகிறான். ஞானம் பெறாதவன் யார் வயப்படுத்துகிறார்களோ அவர்களிடம் சென்று சேர்ந்து விடுகிறான். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கட்டுப்படுத்த போறீங்களா, கட்டுப்படுத்தப்பட போறீங்களா? நீ வேற எதையும் கட்டுப்படுத்த முடியாது. மக்களை கட்டுப்படுத்த முடியாது, மனிதர்களை கட்டுப்படுத்த முடியாது, அவங்க ஆசைகள் பேராசைகள் எதையும் கட்டுப்படுத்த முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான். என்ன? என் மனசை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறேன்ப்பா. All I can do is I can control the mind. I cannot do anything beyond that. I have only one option, which is called first understanding the mind, then controlling the mind, then handling the mind, then killing the mind. For that we have to know what is called mind. மனம்னா என்னன்றது சிம்பிளா உங்களுக்கு புரிய வச்சுட்டுமா? மனம்னா என்ன அப்படின்னா ஆறான்னு அர்த்தம். ஆறானா என்ன? மனம். மனம்னா என்ன? ஆறா. அப்ப உங்க ஆறா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா உங்க மனம் எப்படி இருக்கணும்? நல்ல சிந்தனைகள் தான் நல்ல மனதை உருவாக்குகிறது. நல்ல சிந்தனை நல்ல மனதை உருவாக்குகிறது. நல்ல மனதானது நல்ல ஆறாவை உருவாக்குகிறது. நல்ல சிந்தனை நல்ல மனதை தயார் செய்து, நல்ல மனதானது நல்ல ஆறாவை தயார் செய்ததுக்கு அப்புறம் இந்த உடல் மனம் ஆன்மா மூணுமே பவர்ஃபுல்லா மாறிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகும்னா, இந்த உடலானது ஈர்க்கும் காந்தமாக மாறிவிடும். இட் வில் பிகம் a magnet. எப்ப இந்த பாடி மேக்னெட் ஆயிருச்சோ நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். தேவையில்லாதெல்லாம் உங்களை விட்டு போகும், தேவையானதெல்லாம் உங்களை தேடி வரும், காலில் கொண்டு வந்து கொட்டிட்டு போவாங்க. இதுதான் நடக்கும். பல புத்திசாலிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்கிரிப்டை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது மாற்ற முடியாது. இறைவன் அனுகிரகம் இல்லாமல் மாற்ற முடியாது. தர்மத்தின் வழியில் செல்லாமல் மாற்ற முடியாது. உங்கள் வாழ்க்கை பயணத்தினுடைய கனி என்பது, உங்கள் வாழ்க்கை பயணத்தில் இறுதியாக நீங்கள் பெறக்கூடிய வெற்றி என்பது என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தை நீங்கள் எவ்வளவு எளிதாக புரிதலுடன் கையாளுகிறீர்கள், அவ்வளவுதான். மாஸ்டர்ஸ் குருஸ்லாம் யாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. பணம் காசு வச்சிருக்கிறவங்கலாம் கிடையாது. மாஸ்டர்ஸ் குருஸ்லாம் யாரு?
அதிக அளவு அறிவை ஒன்றின் மீது ஒருவன் பெற்றிருக்கிறான் என்றால் he is a master or she is a master. அப்ப இந்த உலகத்தில் யார் அறிவாளி, யார் மிக சிறந்தவர்? செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. இருக்கிறதுலேயே பெரிய செல்வம் என்னன்னா, திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லியது போல செவிச்செல்வம், ஞான செல்வம், which means your information is your greatest wealth. ஏன் நிறைய கேட்க சொல்றாங்க? கேட்டா தான் பேச முடியும், பேசினா தான் அறிவாளி மாதிரி காமிச்சு முடியும். பேசுறவன் பூரா அறிவாளி இல்லை, அது வேற சாப்டர், அதை விட்டுருங்க. கேட்டா தான் பேச முடியும், பேசினா தான் ஓரளவுக்கு அறிவாளி மாதிரி காமிச்சிக்க முடியும். பேசி ஓரளவுக்கு அறிவாளி மாதிரி காமிச்சுக்கிட்டா தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம அறிவாளி மாதிரி தெரியும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம அறிவாளி மாதிரி தெரிஞ்சாதான் நம்மளை நம்பி பணம் காசு ஏதாவது கொடுத்து இதுக்கு வச்சுக்க அதுக்கு வச்சுக்கன்னு கொடுப்பான். இல்லைன்னா கொடுப்பானா? அதுக்காக நீ உடனே நினச்சிக்கூடாது நம்ம ஏதோ அறிவாளி ஆகிட்டோன்னு. அறிவாளி ஒருவன் எப்போது தெரியுமா முழு அறிவாளி ஆகிறான்? எனக்கு அறிவுன்ற ஒன்னே இல்லைன்னு சொல்லி 100% எவன் ஒருவன் ஏற்றுக்கொண்டானோ அவன் அறிவாளியாக மாறிவிட்டான் என்று அர்த்தம். தன்னை அறிவாளி என்று காட்டிக்கொள்ள எவன் ஒருவன் முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறானோ, those who are ready to show themselves as a wisest person, they are not actually wise person, because தன்னை அழிப்பவன் மட்டுமே இறைவனை காண்கிறான். Those who are ready to kill them own selves means not physically, it's internally, mindfully. When the people are ready to kill their own mind, then the soul will speak. The soul always will speak about the positive things, the good things, the magical things, the miracle things, and everything related on this thing. So இந்த உலகத்தில் மனதை புரிந்து கொண்டவன் இறைவன் ஆகிறான். மனதை அழித்தவன் மீண்டும் அடுத்த பிறவியை எடுப்பதில்லை. மனசை எப்படி மனசே அழிக்கிறதுக்கு ஏத்துக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? உங்கள் மனதை அழிப்பதற்கு உங்கள் மனதை ஏத்துக்குமா? நீ என்னை கொல்லு, சரி பரவாயில்ல, இப்போ உங்களை கொண்டுக்கிறங்க, கொஞ்சோண்டு கழுத்தை காட்டுங்க அப்படின்னா காட்டிடுவீங்களா? நீங்கள் அறுத்துக்க பாப்பா, அவன் ஆசைப்பட்டு கேட்குற கொஞ்சோண்டு, இங்கே ஒரு அறுத்துக்க இங்கே ஒரு அறுத்துக்குன்னு சொல்லுவீங்களா என்ன? நீங்கள் ஆரம்பத்தில் மைண்டு சரின்னு சொல்லும், போக 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 என்ன பண்ணும்? ஆஹா இது ஏதோ கஷ்டமாக இருக்குது, ஐயோ இது ஏதோ பிரச்சனையாக இருக்குது, இது ஏதோ நம்மளே அழிக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ் போலன்னு சொல்லி உங்கள் மைண்டே கன்வின்ஸ் பண்ணும். எப்படி கன்வின்ஸ் பண்ணும்? குருஜியை பற்றி உனக்கு தெரியுமா? அவனே ஒரு வீணாக போனவன், அவன் 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லாதவன், அவனுக்கே வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனை இருக்குது, இதில் நீ எங்கே உருப்பட போகிறன்னு சொல்லி டைவர்ட் பண்ணும். நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? ஆமாம் ஒரு வீணாக போனவன்னு அடுத்த ஜென்மத்துக்கு பயிற்சி பண்ண மாட்டீங்க.